ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சேனல் ஆனந்த் ஆன்மீகம். அதாவது இன்றைக்கி ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு ஸ்வீட்டான ஒரு விஷயத்தை தானங்க நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, எல்லா மனிதர்களுமே பொதுவாக பார்த்தா வினைகளால் சூழ்ந்துருக்காங்க அப்படின்றது பொதுவாக சொல்லப்படுற ஒரு கருத்து தான். அதாவது நல்வினை தீவினை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது நல்ல கருமங்கள் கெட்ட கருமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 வினைகள் தாங்க இருக்குது. அதாவது கொஞ்சம் இன்டெப்த்தாக போய் பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னா, அதாவது விதை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. விதையை நம்ம என்ன விதையை விதைக்கிறோமோ அதுக்கான அறுவடை தான் நமக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மனிதனுக்கு பொதுவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா வேள்வினை ஊழ்வினை அப்படின்னு 2 இருக்குங்க. இந்த ஊழ்வினை அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட நம்மளுடைய 6 தலைமுறைகள் டிஎன்ஏ மூலியமாகவே நமக்கு பின்தொடர்ந்து வர கருமங்கள் தான். அதாவது நம்ம என்ன தான் நல்லது செஞ்சாலும் யாருக்கும் எந்த ஒரு கஷ்டத்தையோ துரோகத்தையோ பண்ணாமல் நல்லபடியாக வாழ்வோம். ஆனால் நமக்கு மட்டும் ஏன்டா கஷ்டம் வருது அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? இதுதாங்க ஊழ்வினை. வேள்வினை அப்படின்றது பார்த்திங்கன்னா, அதாவது நீரால் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. நீரால் அப்படின்னா ஆஃப்டர் பர்த், அதாவது நீர் வழியாக நம்ம பிறக்கிறது. நம்ம பிறந்ததுக்கப்புறம் நம்ம விதைக்கிற வினைகள் எல்லாமே வேள்வினை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஊழ்வினை வேள்வினை 2மே நமக்கு இருக்க வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் நல்லது கெட்டது அப்படின்றது சமமாக தாங்க இருக்கும். ஸோ என்றைக்கு இந்த வினைகளை கழிக்கிறோமோ கர்மங்களை கழிக்கிறோமோ நல்வினைகள் நல்ல கர்மங்கள் மட்டும் பண்ணும்போது நம்மளும் சரி நம்மளுடைய சந்ததியும் சரி நம்மளுடைய தலைமுறைகளும் காலங்காலத்துக்கும் ரொம்பவே சந்தோஷமாகவும் இன்பமாகவும் இறைவனோட அருளால் நல்லபடியாகவும் வாழ்க்கை போவாங்க. ஸோ இன்றைக்கி இதுதான் நான் சொல்ல வேண்டிய விஷயம்னு நினச்சி நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்லிகிட்டு இருக்கிறது. ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி.